யூதாவில் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி. ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமின் தேசம் அனைத்திலும் எப்ராயீமின் மலைத்தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து அவன் யூதா பென்யமின் ஜனங்களையும் அவர்களோட கூட எப்ராயீமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோட சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதைக் கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். ஆசா அரசாண்ட 15ஆம் வருஷம் 3ஆம் மாதத்திலே அவர்கள் எருசலேமிலே கூடி தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டிக் கொண்டு வந்தவைகளில் அந்நாளிலே 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டு தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பார பண்ணினார். தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டு அவளுடைய விக்கிரகத்தையும் நிர்மூலமாக்கி தகர்த்து கீதரோன் ஆற்றண்டையில் சுட்டெரித்து போட்டான். மேடைகளோ இஸ்ரவேலிலிருந்து தகர்க்கப்படவில்லை. ஆனாலும் ஆசாவின் இருதயம் அவன் நாட்களிலெல்லாம் உத்தமமாயிருந்தது. தன் தகப்பனும் தானும் பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான். ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது. அசரியாவின் தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஆசாவின் இருதயத்திலே பதிகிறது. ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொள்கிறான். ஆசா தீர்க்கதரிசியின் செய்தியை புரிந்து கொள்கிறான். யூதா தேசத்தில் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாவதற்கு ஒவ்வொரு காரியமாக செய்கிறான். அருவருப்புகளை யூதா பென்யமின் தேசம் அனைத்திலும் அகற்றுகிறான். விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டிருந்த தன் தாயாராகிய மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கி போடுகிறான். ஆசா கர்த்தருக்கு வைராக்கியமாக இருந்தபடியினால் ஆவிக்குரிய மறுமலர்ச்சியின் காரியங்களை எந்த தயக்கமும் இல்லாமல் உற்சாகத்தோட செய்கிறான். ஆசா யூதா தேசத்தில் ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் போது கர்த்தருடைய உதவியும் ஒத்தாசையும் அவனுக்கு கிடைக்கிறது. ஆசாவின் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிரசன்னம் ஆசாவோடு கூட இருக்கிறது. ஆசா திடன் கொண்டு யூதா தேசத்தில் இருந்து விக்கிரகங்களை அகற்றுகிறான். ஆசா யூதா பென்யமின் தேசம் அனைத்திலும் எப்ராயீமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களில் இருந்து அருவருப்புகளை அகற்றுகிறான். ஆசா விக்கிரகங்களை அகற்றிய பின்பு கர்த்தருடைய மண்டபத்தின் முன் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பிக்கிறான். ஆசா இஸ்ரவேல் புத்திரரின் சபையை கூட்டுகிறான். இதற்கு முன்பு ஆசாவோடு யூதா கோத்திரத்தாரும் பென்யமின் கோத்திரத்தாரும் மாத்திரமே இருந்தார்கள். இப்போது அவர்களோடு கூட எப்ராயீமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் ஆசா கூட்டுகிறான். வடக்கு தேசத்தில் இருந்த 10 கோத்திரத்து ஜனங்களில் திரளானவர்கள் யூதாவோடு சேர்ந்து கொள்கிறார்கள். கர்த்தர் ஆசாவோடு இருக்கிறதைக் கண்டு இஸ்ரவேல் ஜனத்தார் அவனோடு சேர்ந்து கொள்ள வருகிறார்கள். 10 கோத்திரத்தின் வடக்கு ராஜ்யம் அநேக பாவங்களை செய்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிற்று. கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்த்து வடக்கு ராஜ்யத்தை அந்நிய தேசத்தின் சிறையிருப்புக்கு ஒப்புக் கொடுத்தார். இதன் பின்பு யூதா தேசத்தில்
இஸ்ரவேல் புத்திரரின் எல்லா கோத்திரத்தாரிலும் அநேகர் இருக்கிறார்கள். ஆசாவினுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதைக் கண்டு இஸ்ரவேலில் இருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேருகிறார்கள். இதுவரையிலும் ஆசாவோடு கூட இஸ்ரவேலின் 2 கோத்திரத்தார் மாத்திரமே இருந்தார்கள். இப்போது இஸ்ரவேலிலே மீதமுள்ள 10 கோத்திரத்தாரில் திரளான ஜனங்கள் ஆசாவின் பட்சமாய் சேருகிறார்கள். அவர்கள் தன்னுடைய பட்சத்தில் சேருவது ஆசாவுக்கு உற்சாகமாய் இருக்கிறது. இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தார் தன்னுடைய பட்சத்தில் சேர்வதற்கான காரணத்தை ஆசா ஆராய்ந்து பார்க்கிறான். கர்த்தர் தன்னோடு இருக்கிறதை அவர்கள் கண்டு அவர்கள் தன் பட்சத்தில் சேருவதை ஆசா அறிந்து கொள்கிறான். இதனால் ஆசாவுக்கு மிகுந்த சந்தோஷமும் உற்சாகமும் உண்டாயிற்று. ஆசா இஸ்ரவேலின் சபையாரை கூட்டுகிறான். வடக்கு இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தாருக்கும் ஆசா அழைப்பு கொடுக்கிறான். ஆசா தங்களை அழைப்பது வடக்கு இஸ்ரவேல் தேசத்தாருக்கு மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறது. அவர்களும் மிகுந்த உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் ஆசாவின் பட்சத்தில் வந்து சேருகிறார்கள். ஆசா அரசாண்ட 15ஆம் வருஷம் 3ஆம் மாதத்திலே இஸ்ரவேல் சபையார் எருசலேமிலே கூடுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் 3ஆம் மாதத்திலே பெந்தெகோஸ்தே பண்டிகையை ஆசரிப்பது வழக்கம். ஆசா ஒருவேளை இஸ்ரவேல் சபையார் எல்லோரையும் பெந்தெகோஸ்தே பண்டிகையின் போது கூட்டிச் சேர்த்திருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆசாவும் இஸ்ரவேல் ஜனத்தாரும் கர்த்தருக்கு பலிகளை செலுத்துகிறார்கள். யூதாவின் மனுஷர் எத்தியோப்பியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிய போது அவர்கள் எத்தியோப்பியரை முறியடித்து அவருடைய பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள். எத்தியோப்பியருடைய திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். யுத்தத்திலே தங்களுக்கு கிடைத்த கொள்ளை பொருட்களில் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிற பிரகாரம் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்துகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டிக்கொண்டு வந்தவைகளில் அந்நாளிலே 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிடுகிறார்கள். எண்ணாகமம் 31:25 முதல் 54 வரை உள்ள வசனங்களின் பிரகாரம் யுத்தத்தில் கொள்ளையிட்டு ஓட்டிக்கொண்டு வந்த ஒவ்வொரு 1000 மிருக ஜீவன்களில் 11 மிருக ஜீவன்கள் கர்த்தருக்கு உரியது. ஆசா 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டான். ஆகையினால் அவன் யுத்தத்திலே 63,600 மாடுகளையும் 6,36,000 ஆடுகளையும் கொள்ளையிட்டு ஓட்டிக்கொண்டு வந்திருக்க வேண்டும். கர்த்தருக்குரிய பங்கை ஆசா கர்த்தருக்கு உண்மையோடு செலுத்துகிறான். கர்த்தரிடத்திலிருந்து தாங்கள் பெற்றுக்கொண்ட உதவிகளுக்கும் செலாக்கியங்களுக்கும் கர்த்தருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாகவும் தாங்கள் கர்த்தருடைய கரத்திலிருந்து இனிமேல் பெற்றுக்கொள்ளப் போகும் நன்மைகளுக்கு அச்சாரமாகவும் இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு ஏராளமாய் பலியிடுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் பலியிட்டது போக ஆசாவும் அவனுடைய தகப்பனும் பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வருகிறான். ஆசா கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுப்பதில் கவனம் செலுத்துகிறான். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறார்கள். தாங்கள் இதுவரையிலும் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு மீறி நடந்ததற்காக மனம் வருந்துகிறார்கள். இனிமேல் அப்படிப்பட்ட தப்பிதங்களை செய்யாமல் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பதாக வாக்கு பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும் சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பி வரும்போது கர்த்தரோடு நாம் செய்து கொண்ட உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணும்போது நம்முடைய மனச்சாட்சி உடன்படிக்கையின் வார்த்தைகளை நமக்கு எப்போதும் நினைவுபடுத்தும். நாம் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும் போதும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் ஊழிய பொறுப்புகளில் நாம் அதிக கவனம் செலுத்துவோம்.
நமக்கு விரோதமாக சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை மேற்கொள்வதற்கு நமக்கு தைரியமும் பலமும் உண்டாகும். நாம் கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிப்பதற்கு நாம் கர்த்தரோடு செய்து கொண்ட உடன்படிக்கை நமக்கு உதவி செய்யும். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து ஒருவருடைய கரத்தை ஒருவர் பலப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்களுடைய உடன்படிக்கையில் 2 முக்கியமான ஷரத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன: தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்பது உடன்படிக்கையின் முதலாவது ஷரத்து. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்பது உடன்படிக்கையின் 2வது ஷரத்து. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை கருத்தாய் தேட வேண்டும் என்றும் அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை தேட வேண்டும் என்றும் அவருடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் உதவிகளையும் ஒத்தாசைகளையும் சிலாக்கியங்களையும் பராமரிப்புகளையும் தேட வேண்டும் என்றும் இஸ்ரவேல் ஜனத்தார் தீர்மானம் பண்ணுகிறார்கள். கர்த்தரை கருத்தாய் தேடுவதே மெய்யான தெய்வ பக்தி. கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தையும் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய செய்கைகளையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நம்மை ஒப்புக் கொடுப்பதே மெய்யான கீழ்ப்படிதல். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை தேட வேண்டும் என்று தீர்மானமாய் இருக்கிறார்கள். எல்லோருமே கர்த்தரை தேட வேண்டும். விரும்பினால் கர்த்தரை தேடலாம் என்பதல்ல. எல்லோரும் கர்த்தரை தேட வேண்டும் என்று தங்களுக்கு தாங்களே கட்டுப்பாடு பண்ணிக் கொள்கிறார்கள். விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேட மாட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் பிரகாரம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாமல் விக்கிரகங்களை ஆராதனை செய்கிறவர்களை அவர்கள் கொலை செய்து போடுவார்கள். யூதா தேசத்தில் இருந்து விக்கிரகங்களை அகற்றுவது போல விக்கிரக ஆராதனைக்காரர்களையும் சங்காரம் பண்ணி அகற்றி போடுவார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை செய்யும் போது அவர்கள் மத்தியிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அவர்கள் மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிடுகிறார்கள். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடுகிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருமே கர்த்தரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் நிமித்தமாய் சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் சந்தோஷத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்திலே இனிமேல் விக்கிரக ஆராதனை இருக்காது என்றும் கர்த்தருடைய பிரசன்னம் தங்களோடு கூட இருக்கும் என்றும் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து கொண்டதன் நிமித்தமாக அவர்கள் கர்த்தருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறார்கள். அவர்கள் இனிமேல் கர்த்தருடைய பாதுகாப்பின் கீழும் பராமரிப்பின் கீழும் இருப்பார்கள். அவர்களுக்கும் கர்த்தருக்கும் இடையே நெருங்கிய ஐக்கியம் உண்டாயிருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கு அனுகூலமாய் இருக்கும் ஆசீர்வாதங்களை நினைத்து பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணும்போது ஏனோ தானோ என்று உடன்படிக்கை பண்ணி அவர்கள் கர்த்தரை அசட்டை பண்ணவில்லை. அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே ஆணையிடுகிறார்கள். அவர்கள் தங்கள் முழு மனதோடும் கர்த்தரை தேடுகிறார்கள். நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணும்போது நம்முடைய மனதிலே சந்தோஷம் நிரம்பி இருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து கொண்டதின் நிமித்தமாக கர்த்தர் அவர்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுகிறார். சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு கர்த்தர் அவர்களை இளைப்பாற பண்ணுகிறார். இதன் பிரகாரம் ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யூதா தேசத்திலே யுத்தம் இல்லாதிருக்கிறது. யூதா தேசத்திற்கு விரோதமாக அந்நிய தேசத்தார் யாரும் யுத்தம் பண்ண வரவில்லை. ஆனாலும் யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் விரோதமாக ஓயாத யுத்தம் உண்டாயிற்று. ஆசாவுக்கும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவர்களுடைய நாட்களில் எல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. 1 ராஜாக்கள் 15:16. ஆசா கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து யூதா தேசம் முழுவதிலும் விக்கிரகங்களை அகற்றி போட்டு தேசத்தை சுத்திகரிக்கிறான். தோப்பிலே அருவருப்பான விக்கிரகங்கள்
ஏராளமாய் இருக்கிறது. ஆசாவின் தாயான மாகாளே இந்த விக்கிரகங்களை உண்டு பண்ணினவள். ஆசாவோ தன்னுடைய தாயாகிய மாகாளை ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கி போடுகிறான். ஆசா அவருடைய விக்கிரகத்தையும் நிர்மூலமாக்கி தகர்த்து கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போடுகிறான். மாகாள் என்பவள் ஆசாவின் தாயார் என்றும் அவனுடைய தாயாரின் தாயார், அதாவது பாட்டி என்றும் வேத பண்டிதர்கள் இரண்டு விதமாக கருத்து சொல்லுகிறார்கள். மாகாள் ஆசாவின் அரண்மனையிலே இருக்கிறாள். தேசம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் ராஜாவின் அரண்மனையும் சுத்தமாய் இருக்க வேண்டும். ஆசாவோ விக்கிரக ஆராதனைக்கு காரணமாக இருக்கும் மாகாளை ராஜ பதவியில் இருந்து தள்ளி வைத்து விடுகிறான். அவருடைய விக்கிரகங்களையும் சுட்டெரித்து போடுகிறான். மாகாள் தன்னுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பி இருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆசா கர்த்தரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் பிரகாரம் கர்த்தரை தேடாதவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். ஆசாவோ மாகாளை கொலை செய்யவில்லை. ஆகையினால் அவள் தன் பாவத்திற்கு மனம் திரும்பி விக்கிரகங்களை விட்டு விலகி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை ஆராதனை செய்திருக்க வேண்டும். யூதா தேசத்திலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சி பூரணமாய் நடைபெறவில்லை. ஆசா ஏராளமான மேடைகளை அகற்றினாலும் இன்னும் அகற்றப்படாத மேடைகளும் இருக்கிறது. அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். மேடைகளோ இஸ்ரவேலில் இருந்து தகர்க்கப்படவில்லை. யூதா தேசத்தில் இருந்து விக்கிரகங்களையெல்லாம் அகற்றிப்பட வேண்டும் என்பது ஆசாவின் விருப்பம். ஆசாவின் இருதயம் அவன் நாட்களில் எல்லாம் உத்தமமாயிருக்கிறது. ஆனாலும் அவனால் தன்னுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை எல்லாம் நிறைவேற்ற முடியவில்லை. வடக்கு இஸ்ரவேல் தேசத்தில் மேடைகள் இன்னும் தகர்க்கப்படாமல் உள்ளன. ஆசாவிற்கு அந்த தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் இல்லை. ஆசா தன்னுடைய ராஜ்யபாரத்திற்கு உட்பட்ட யூதாவில் இருந்த மேடைகளை அகற்றி போடுகிறான். ஆசாவின் ராஜ்யபாரம் சிறப்பாக இருந்தாலும் அவனுடைய ராஜாசனத்திலும் ஒரு சில தப்பிதங்கள் ஏற்படுகிறது. அவன் யூதா தேசத்திலே அநேக நல்ல காரியங்களை செய்திருக்கிறான். இலட்சியான புரட்சிக்காரரை தேசத்தில் இருந்து அகற்றி போடுகிறான். நரகலான விக்கிரகங்களை எல்லாம் யூதா தேசத்தில் இருந்து விலக்கி போடுகிறான். ஆனாலும் அவன் மேடைகளை தகர்க்கவில்லை. ஆசாவினிடத்தில் நல்ல சுபாவங்கள் ஏராளமாய் இருக்கிறது. ஆனாலும் அவன் செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்யாமல் விட்டுவிடுகிறான். தன்னுடைய தாயாகிய மாகாளின் விக்கிரகத்தை ஆசா நிர்மூலமாக்கினான். அதை கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான். அவள் மேடைகளையும் தோப்புகளையும் உண்டாக்கி அவற்றிலே அருவருப்பான விக்கிரகங்களை உண்டு பண்ணினாள். ஆசா அவளுடைய விக்கிரகங்களை நிர்மூலம் பண்ணினாலும் அவள் உண்டு பண்ணின மேடைகளை தகர்க்கவில்லை. இதனால் ஆவிக்குரிய மறுமலர்ச்சியில் தடை உண்டாயிற்று. மேடைகள் தகர்க்கப்படாமல் இருப்பதினால் அங்கே விக்கிரக ஆராதனை மறுபடியும் ஆரம்பிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டாயிற்று. ஆசா விக்கிரகங்களின் மேடைகளை தகர்க்காவிட்டாலும் அவன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறான். அவனுடைய இருதயம் கர்த்தரோடு செம்மையாய் இருக்கிறது. ஆசாவைப் போல கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அநேகர் திறமை உள்ளவர்களாயும் குறைவுள்ளவர்களாயும் இருக்கிறார்கள். இவர்கள் கர்த்தருக்கு நன்றாய் ஊழியம் செய்வார்கள். அவருடைய இருதயம் கர்த்தரோடு செம்மையாய் இருக்கும். கர்த்தர் அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் அங்கீகரிப்பார். ஆனாலும் அவர்கள் ஒரு சில காரியங்களில் குறைவுள்ளவர்களாக இருப்பார்கள். சில காரியங்களை அவர்களால் செய்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். நாம் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணமாய் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். பாவமில்லாத மனுஷன் ஒருவனும் இல்லை. பரிபூரணம் என்னும் வார்த்தை பாவமே இல்லாத ஜீவியத்தை குறிக்கவில்லை. நம்முடைய எண்ணத்திலும் கிரியையிலும் நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இதுவே கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கும் பரிபூரணம். ஆசா தானும் தன் தகப்பனும் நேர்ந்து கொண்ட பொக்கிஷங்களை கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வருகிறான். ஆசாவும் அவனுடைய தகப்பனும் பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வருகிறான். ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருக்கிறது. ஆசாவின் முதல் 10 வருஷ ராஜ்யபாரத்தில் தேசம் யுத்தம் இல்லாமல் அமைதியாக இருந்தது. அதன் பின்பு எத்தியோப்பியர் யூதாவிற்கு விரோதமாக வந்தார்கள். அதன் பின்பு யூதா தேசத்தில் 25 வருஷங்களுக்கு
யுத்தம் இல்லாமல் அமைதியாயிருந்தது. இதன் பின்பு வடக்கு இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாகிய பாஷாவோடு யுத்தம் உண்டாயிற்று. ஆசா கர்த்தரை நம்பாமல் சீரியரை நம்பியதினால் அவனுடைய மீதமுள்ள 6 வருஷ ஆட்சி காலத்தில் யுத்தங்கள் நேரிடும் என்று முன்னறிவிக்கப்படுகிறது. இந்த வாக்கியத்தில் யுத்தம் இல்லாதிருந்தது என்பது 2 நாளாகமம் 14:9 முதல் 16 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் யுத்தங்களைப் போல நடைபெறாதிருந்தது என்று பொருள். ஆனாலும் யூதாவின் எல்லைப் பகுதியில் கலகங்களும் யுத்தங்களும் உண்டாயிற்று.